அநேகர் அவரிடத்துல அவளை பார்த்து சொல்கிறேன், ஆண்டவரே எங்களை இப்படி அவமானப்பட விட்டீங்களாப்பா, எங்களை கண்ணீர் விட விட்டீங்களாப்பா, எங்களை இவ்வளவு பெரிய இழப்புகளை விட்டுட்டீங்களாப்பா அப்படின்னு நீங்கள் ஒரு வேளை நீங்கள் சோர்ந்து போகலாம். நல்லா கவனிங்க, இழப்புகள் நேரத்தில் தான், கஷ்டத்தின் நேரத்தில் தான் எனக்கு அருமையான கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்கிறார். இது ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். அவன் வியாதியாக இருக்கும்போது இயேசுனார் வந்து சுகமாக்கி இருப்பார் என்று சொன்னால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 10 பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அல்லேலூயா. ஆனால் இயேசு லேட்டாக வந்து கல்லறையில் வந்து அற்புதத்தை செய்யும்போது எத்தனை பேர் கூடியிருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சோத்திரம். அல்லேலூயா. அவர் 4 பேருக்கு மத்தியில் நம்மளை சாட்சியை வைக்க விரும்பவில்லை, அவர் 1000 பேருக்கு மத்தியில் கர்த்தர் நம்மளை சாட்சியை வைக்க விரும்புகிறார். அல்லேலூயா. வாழ்க்கையில் எல்லாம் இழந்துட்டோம், எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த ஃபைனல் தான் கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்வார். ஆனால் இந்த சூழ்நிலையில் தான் எது கஷ்டம் வந்தாலும், என்ன போராட்டம் பாடுகள் எது வந்தாலும் பின்வாங்காத ஒரு விசுவாசம் உங்களுக்கு தேவை. பின்வாங்கக்கூடாது, எந்த சூழ்நிலையிலும் பின்வாங்கக்கூடாது, எந்த நேரத்திலும் உங்கள் விசுவாசம் சோர்ந்து போயிடக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டு எனக்கு இப்படி பண்ணிட்டாரு, ஆண்டு எனக்கு அதை பண்ணிட்டாரு, அதெல்லாம் முறுமுறுப்பே வரக்கூடாது, அந்த அவிசுவாசமே வரக்கூடாது. கர்த்தர் என் வாழ்க்கையில் எதை செய்தாலும் அவருடைய நாம மகிமைக்கென்றே செய்வார், என்னை எல்லார் மத்தியிலும் சாட்சியாக வைப்பார். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த பின்வாங்காத விசுவாசம் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் துளிர்விடும் என்று சொன்னால் கர்த்தருடைய மகிமை உங்களுக்குள்ள வெளிப்பட ஆரம்பிக்கும், கர்த்தருடைய வல்லமை உங்களுக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும், கர்த்தருடைய அதிசயங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பிக்கும். இன்றைக்கு எதெல்லாம் செத்து போய் கிடக்கிறத கர்த்தர் உயிர்த்தெழ செய்வார். இன்றைக்கு பொருளாதாரம் செத்து போனது போல கிடக்கலாம், சரீரம் சுகம் செத்து போனது போல கிடக்கலாம், கர்த்தர் இன்றைக்கு உயிர்த்தெழ செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அற்புதம் நடக்கிறது இன்றைக்கு அவரால் தான் முடியும் என்று விசுவாசிங்க. அல்லேலூயா. பாராட்டப்படுகிற விசுவாசம். யார் சொன்னாலும் அவருடைய பாதத்தை விடமாட்டேன்னு சொல்லி எனக்கு அருமையாக பாராட்டப்படுகிற பெரிய ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள கிரியை செய்வதாக. 3வது, எனக்கு அருமையானவர்களே, அற்புதத்தை பார்க்காமல் விசுவாசியுங்கள், நம்பி போங்க. அல்லேலூயா. 4வது, பின்வாங்காதீங்க. எந்த சூழ்நிலையில் பின்வாங்க கூடாத ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கணும். ஆமென்னு சொல்லுங்க. ஆண்டவர் எனக்கு செய்வா, அவரை நான் வெறுக்க மாட்டேன், அவரை நான் விட்டு விலக மாட்டேன், அவரை நான் ஆராதிக்காம விட மாட்டேன். சோதர. அல்லேலூயா. கடைசி மூச்சு வரை நான் அவரை ஆராதிப்பேன். அல்லேலூயா. நான் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவனை தப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். அப்படி தப்பிக்க போனாலும் சரி, அவர் மாத்திரமே தெய்வம், அவர் அன்றி வேற தெய்வம் இல்லை என்பதை மனதில் உறுதியாய் வைத்து அவரோடு கூட சஞ்சரிக்க ஆரம்பிங்க.